சரி, இப்ப சமீபத்தில தான் மக்கள் எல்லாருமே இந்த ஒரு வார்த்தைய கேள்விப்பட்டிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். மேக வெடிப்பு அப்படின்னு சொல்றாங்க. திடீர்னு வந்து அதிக மழைநீர் வருது. ஆனா எங்கருந்து வருதுன்னு யாராலுமே சொல்ல முடியல. மேகத்திலருந்து ரொம்ப ஃபாஸ்ட்டா தண்ணி வரதால அந்த வெள்ளத்த கட்டுப்படுத்த முடியல. இதுல அடிச்சுட்டு போய் நீங்க சொன்ன மாரி அடிச்சுட்டு போய் காணாம போனவங்கலாம் எவ்வளவோ பேர் இருக்காங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் மேக வெடிப்புன்னு சொல்றாங்கல்ல சார். ஏன் சடனா இவ்ளோ தண்ணி வருது? பூமிக்கு இந்த இடத்துல இவ்ளோ தண்ணி வரணுன்றது எல்லாமே பிரெடிக்ஷன்ல இருக்குமா? குருவானவர் வந்து பார்த்தோம்னா, அதிசார பயிற்சிங்க. இந்த அதிசார பயிற்சி அப்படின்றது அது மாரி இருக்கிறது வந்து ஒரு பெரிய அதிசாரம் அப்படிங்கிறது அதிகபட்சமா 1 ஆர் 2 இயர்ஸ் அப்படின்ற மாரி இருந்ததுன்னா ம், பரவால்ல. ம். இவரோடது வந்து பார்த்தோம்னா, ஒரு நீண்ட நெடும் நாட்களாக ஒரு 9 வருஷமோ அது மாரி சம்திங் இருக்கு. 2032, 33 வரைக்கும் இருக்குன்னு நெனைக்கிறேன். ஸோ அது மாதிரி மாறி, 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 மாறி ஜம்ப் பண்ணிட்டே இருப்பாரு. ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா, திரும்ப அடுத்தது வந்து ம். பார்த்தோம்னா, கடகத்துக்கு போவாரா, கடகத்திலேருந்து சிம்மத்துக்கு போவாரு. கொஞ்ச நாள் அங்க இருப்பாரு. அங்கிருந்து திருப்பி வக்ரகதி அடைவார். திரும்பவும் வந்து சிம்மத்திலேயே உட்கார்ந்திருப்பார். அங்கிருந்து திரும்ப கடகத்துக்கு வருவார். மாறி, 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 மாறி இருக்கும். ஒரு இடத்துல நிலையா இருக்கு. இப்ப நம்ம வந்து என்ன முதல்ல என்ன கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு மேஷத்துல உட்கார்ந்திருந்தாருன்னா 1 இயர் ம். அங்க இருப்பாரு. அதிலேயே வந்து அங்கேயே வந்து வக்ரகதி அடைவார் அப்படின்ற மாரி தான். அது எப்பவாவது ஒரு தடவ இது மாரி அதிச்சார பயிற்சி நடக்கும். இப்போ ரெகுலராவே ஒரு இடத்துல நிலையா இல்லாதவன் ரொம்ப ஃபாஸ்ட்டா போகுறது அப்படின்னு. அது மாதிரியாக வந்து பார்த்தோம்னா, இந்த மாதிரி மழை, அதீத மழை, வெள்ளம் இந்த மாதிரியான விஷயத்திற்கு வந்து சனியும் நம்ம காரணமாக சொன்னாலுமே கூட, குருவானவர் இந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கிறது பொதுவாகவே வந்து உலகம் ஆல் ஓவர் த வேர்ல்ட் வந்து இது வந்து நல்லது கிடையாது.